அந்த லோ ப்ரொஃபைல் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு கம்பெனியில் ஒரு பேஸாக ரொம்ப கம்மியான சேலரியில் போகாமல் ஹை எண்டில் போகணும்னா என்ன பண்ணணும்? அந்த லோ ப்ரொஃபைலில் இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஹை எண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ஷூர் லோ ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க அட்வைஸ் தான். அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு கடைசியில் நீங்கள் என்ன ஆயிருவீங்கன்னா, யூ வில் பிகம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஒரு ஃப்ரெஷர் எதில் ஸ்டார்ட் பண்ணுனா இப்போ டிமாண்ட் இருக்குது. இமீடியட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நம்ம பேசுனதை பார்த்து ஓகே நம்ம மார்க்கெட்டிங் சைடில் போக போகிற முடிவு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன ஸ்கில்லை போய் உடனே கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை மூவ் பண்ண கொஸ்டினே இல்லை. அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஈஸி பாசிபிள். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீலான்சிங் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறத அதிகமாக சம்பாதிச்சு க்ரோயிங் ஆன் தர் பாத். இன்ஃபேக்ட் ஆஃப் காலேஜ் படிக்கிற பசங்களே 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் இன் சென்னை. இட்ஸ் ஃபாரின் போய் 1 lakh 2 lakh ஏர்ன் பண்ணுறாரு. சென்னையிலேருந்து 1 or 2 lakh ஈஸியாக காலேஜ் படிக்கிறப்ப ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் இதில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஸோ நீங்களுமே டு த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் சைடில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. நோபடி கேர்ஸ். லைக் நீங்கள் 5 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ரெஸ்யூமே பார்க்குறவங்களுக்கு தான் தே கேரை தவிர, ஒரு எண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து Hello Techies, in today's podcast we are connecting with one of our special guests. So further job எடுக்கணும் அப்படின்னாவே நிறைய பேத்துக்கு ஐடி அப்படின்னா ஒரு சம்திங் நிறைய பேத்துக்கு இருக்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியே வரது ஐடி தான். அப்படி ஐடின்னு வந்தாலுமே டேட்டா சயின்ஸில் ஃபியூச்சர் இருக்குது, ஃபுல் ஸ்டாக்ல ஃபியூச்சர் இருக்குன்னு எல்லாருமே அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ரைட், இட்ஸ் ஹாவ் எ ஃபியூச்சர். பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை அட்டெண்ட் பண்ண முடியல, என்னால் கோட் அடிக்க முடியல, நான் ஃபர்தராக நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸ்டெக்கரிங் எந்த சைடு நம்ம போகிறது அப்படின்னு ஸ்டெக்காக இருக்கீங்க. பட் நான் பர்சனலி ஐ எம் ஃபீலிங் தட் நிறைய பேர் டேப் பண்ணாத மார்க்கெட்டிங் சைடாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கேஸ் ராஜவன்யா. அவர் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயே நியர்லி ஒரு 8+ இயர்ஸாக இருக்காரு. அவரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நியர்லி ஒரு 2 decades ஆக போகுதுன்னு சொல்லாமல் 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேரி பண்ணி ஃப்ரம் இந்தியாவிலேருந்து இப்போ வந்து ஆன் சைட்டில் போய் ஒர்க் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியில் கிரேட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியோட சீனியர் மார்க்கெட்டிங் பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ எந்த விஷயங்கள் அவரை இந்தியாவிலேருந்து ஆன் சைட்டில் போய் ஒர்க் பண்ண வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு போச்சு, மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ பொட்டன்சியல் இருக்குங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இந்த பாட்காஸ்ட் மூலிமா லைக் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்குள்ள சிம்பிளாக போகணும் பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இட்ஸ் கிரேட் யூ ஹேவிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ ஐம் ஹாப்பி. கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின இன்ட்ரோ, உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஃபர்தராக எந்த இடத்துலேருந்து ஃபர்தராக இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, ஸோ அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டாக சொல்கிறது கஷ்டம், பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ டெவலப்பர். கேம் டெவலப்மெண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. ஐ ஒர்க் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 2.5 years அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தேன். அப்புறம் ஐ ஒர்க் இன் கேம் அண்ட் மொபைல். ஒரு பாயிண்டில் வந்து ஐ வாஸ் அட் அ கம்பெனி தட் வாஸ் ஃபண்டட் பை ஐடிஜி அண்ட் செக்கோயா. ஸோ இது ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உலகத்தில் ஒன் ஆஃப் த டாப் திங். அங்கே வந்து பார்ட்னர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய டிவிஷன் இருந்தது, கேம் டிவிஷன். 18 people இருந்தாங்க. அவங்களுடைய பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்களுக்கு என்ன சம்பளம் என்ன எல்லாம் தெரிய இருந்தது. இட் வாஸ் 24 years old. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளை ஆங்ஸைட்டி அண்ட் பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்த உடனே ஐ டென்ட் நோ வாட் டு டூ. இதுதான் என்னுடைய லைஃபோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதை குவிட் பண்ணிவிட்டு ஐ செட் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஐம் கோயிங் டு ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு 1 year ட்ரை பண்ணேன். ரொம்ப பெருசாக நடக்கலை. ஆனால் பட் ஐ ஹேட் வெரி ஸ்மால் திங்ஸ். ஒரு என்னுடைய வெப்சைட் போட்டேன், அதை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஜாப் ஆஃபர் வந்தாங்க. இந்தியாவிலேருந்து தான் நிறையா வந்தது. தென் ஐ வென்ட் டு அங்கேருந்து பேங்காக் போனேன். பிகாஸ் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் தட் இயர் பேங்காக்லேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ அப்படி தான் வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போனேன். ஸோ அங்கே போய் ஒரு 1.5 years 2 years ஒர்க் பண்ணேன். கேம் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அகெயின் டெவலப்பர், எக்ஸ்டர்னல் கல்ச்சர் எல்லாமே வந்தது. அங்கேயும் போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நமக்கு எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இல்லை சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால லக்கிலி அங்கே இருந்த சில பேரோட கைடன்ஸ்னால ஐ வென்ட் இன் டு ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா தே ஷோட் மீ தட் கோடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கோடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், 1 லட்சம் லைன் ஆஃப் கோட் இருக்கும், பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும், பல லட்சங்கள் லைன் இருக்கும். இவங்க என்னன்னா ஜஸ்ட் கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப்ல வெப்சைட் பண்ணுறேன், இவ்வளோ சம்பாதிக்கலாம், லைக் $500 to $600 அந்த டைமில் சொல்லி வாஸ் லைக் வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னுடைய மைண்ட் செட்டும் அப்போ சேஞ்ச் ஆயிருந்தது சில இதனால. அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ட்ரான்சிஷன் ஆச்சு. அப்புறம் தென் அகெயின் ஐ வில் நெவர் பி ஹாப்பி வித் வாட் ஐ எம் டூயிங். ஸோ ஐ வாஸ் லைக் அடுத்து எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அதெல்லாம் யோசிக்கும் போது வெப்சைட் மட்டும் பண்ணால் வராது,
லைக் யூ ஹேவ் டு பி பெட்டர். எப்படி அது எப்படி ஹையர் வேல்யூ கம்பெனி கூட ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும், ஒரு வெப்சைட்லேருந்து எப்படி ரிசல்ட் வர வைக்கிறது. வெப்சைட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டா அவங்க இட் ஜஸ்ட் கோ அவே. சில பேர் அது டிப்ளாய் கூட பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இருந்திருக்கு. அப்போ எப்படி ஐ வாண்ட் டு ஒர்க் வித் லைவ் பிஸ்னஸஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வென்ட் டு மார்க்கெட்டிங். தட்ஸ் மை ஷார்ட் ஜேர்னி ஆஃப் ஹவ். ஸோ அண்ட் தட்ஸ் நவ் ஐம் இன் அ மார்க்கெட்டிங் லீடர்ஷிப் பொசிஷன் ஆஃப்டர் லேர்னிங் த கிராஃப்ட் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாமே நானே செஞ்சு கற்றுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல அதுவும் ஃபெட்டப் ஆகி, சரி என்னடா இது நம்மளே எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவ் டெலிகேட்டிங் பொசிஷன் லீடர்ஷிப் அப்படின்னு வாழ்க்கையில் முதல் தடவையாக ஆயிக்கேன். கிரேட் சூப்பர். ஒரு டிராஸ்டிக்கான ஒரு செம ஜேர்னி ஆக்சுவலி இது. ஸோ ஃப்ரம் கிரேப் டெவலப்மெண்ட் தாண்டி குவிட் பண்ணி வாட்ஸ் த பேஷன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத நோக்கி நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கரியர், உங்கள் லைஃபே உங்களை அதை நோக்கி மூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தர் யூ ஆர் இன் டு த கிரேட் பொசிஷன் ரைட் நவ். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம பாட்காஸ்ட் எடுத்தோன்னே பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படின்னாவே எவ்ரி ஒன் ஹேவ் சம் ஒரு தப்பான ஐடியான்னு கிடையாது. திங்கிங் லைக் வீட்டில் போயிட்டு சேல் பண்ணுறது, அது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் தான் இந்த மார்க்கெட்டிங்கு சேல்ஸ்னு நிறைய பேர் பார்க்குறாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. மேபி ஐம் ராங். ஸோ மார்க்கெட்டிங்னா ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க? வாட் பீப்புள் வில் டூ இந்த மார்க்கெட்டிங் தான்? இது ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய டெஃபினிஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் அதற்கு ஏற்ற ஆளுங்க கிட்ட சேர்க்கறது தான் மார்க்கெட்டிங். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஹவ் ஷார்ட்லி ரொம்ப ஹை லெவலாக சொல்கிறது. அதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒரு ஸ்கேலில் பண்ணும்போது வி கால் இட் மார்க்கெட்டிங். சேல்ஸ்னால் நம்ம ஒன் ஆன் ஒன்ல பண்ணுறோம். ஓகே, மோஸ்ட்லி அதை ஸ்கேலில் நான் கொண்டு போய் ஒரு ரீச் பண்ணும்போது ஹவு டு ஐ ரீச் people who really need a certain service or a product. ஓகே, அப்படி தான் நான் யோசிக்கிறது. ஓகே, எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு ரைட் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அதை எப்படி ஹவு டு யூ ரீச் மோர் ஆஃப் தெம், ஆர் சம்டைம்ஸ் யூ கேன் ஈவன் ஃபைண்ட் நியூ ஆடியன்ஸ். ஸோ இதை தான் நான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ சிம்பிளாக ரொம்ப நீங்கள் சொன்னதை வச்சு எது சொல்லணும்னா, லைக் வி ஹேவ் சம் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஏதாச்சும் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, இல்லாட்டினா ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணித்தர ரெடியாக இருக்கும். லைக் சிம்பிளாக சொல்லணும், வீடியோ எடிட்டிங்கோ சம்பார் இட் இஸ். ஸோ அந்த விஷயத்தை யாருக்கு தேவைப்படுதோ, லைக் இப்போ எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னா தேவைப்படுறாங்கன்னு கொண்டு போய் அந்த சேர்க்கக்கூடிய அந்த ஜேர்னி, அந்த ஒரு அதுக்குன்னு பண்ணக்கூடிய அந்த வேலைகள் பேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிக்கலாம். ரைட். இப்போ இதில் அந்த ஸ்கேல் அப், இதுக்குள்ளே அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான ப்ராசஸ்? ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள ஒருத்தர் வராரு அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் அவர் பண்ணுவார்? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணன்ற மாதிரி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் யூ வில் பி அன் எக்ஸிக்யூட்டிவ். அதான் ஃபர்ஸ்ட் இது அசோசியேட்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் டூ த பேசிக் ஒர்க். சோஷியல் மீடியாவில் போடுறது, அல்லது ஒரு வீடியோ, சம்டைம்ஸ் வீடியோ எடிட்டிங் கூட கொடுக்கலாம், அல்லது ஒரு இமெயில் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது, அல்லது ஒரு வெப்சைட்டில் போய் எப்படி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது என்னென்னா நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ். அது லைக் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் ஃபைனல் பீசஸில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது. சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவுக்கு ஷெடியூலிங் டூல் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ஒரு 4 பிளாட்ஃபார்முக்கு ஒரே டைமில் நீங்கள் ஷெடியூல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதை யூ வில் யூஸ்வலி ஒர்க் அண்டர் சம் சார்ட் ஆஃப் கைடன்ஸ் இஃப் யூர் தேங்க்ஃபுல், லக்கி. சம்டைம்ஸ் இஃப் யூ ஹேவ் டு ஒர்க் வித் சிஇஓ டைரக்ட்லி, சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ மிஸ்மேனேஜ்ட். அதுவும் இருக்குது. லைக் இன்னும் நிறையா கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்க்கு லீடர்ஷிப் தேவையில்லை, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி போனீங்கன்னா தென் யூல் ஹேவ் அ லாங் ஜேர்னி. பட் ஐட் சே ஆல்வேஸ் யூ ஷுட் ஃபைண்ட் அ மென்டர் ஆர் சம்படி ஹூ இஸ் ஆக்சுவலி டூயிங் குட் மார்க்கெட்டிங். ஸோ இதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில். ஸ்பெசிஃபிக்காக ஐட் சே ஆஸ் அ நியூ பர்சன் யூ வில் ஹாவ் டு லேர்ன் அ ஃபியூ ஸ்கில்ஸ் வெரி வெல். அதுதான் நான் சொல்லுவேன். நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங்கில். ஸோ இப்போ ஒரு ஒன் எக்ஸாம்பிள் இஸ் பெய்ட் அட்வர்டைசிங். ரைட்? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, யார் ஆடியன்ஸ்க்கு போகுது, ப்ளஸ் நம்ம கிரியேட்டிவ் யாருக்காக பண்ணுறோம் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் they'll know how to result also. எப்படி ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத they'll know how to bring. So I'd say you should go for something where அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் 1 or 2 ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சூப்பர், கிரேட். ஸோ இப்போது மார்க்கெட்டிங், இப்போ ஒரு எடிட்டிங்கை ஒரு தட்டை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு தட்டை சேர்க்குறப்போ லீடர்ஷிப் பொசிஷனில் சீனியர் லெவலில் இருக்கவங்க நிறைய பேர் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஒரு ஜூனியர் லெவலில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட்சத்தில் அந்த கீழே பில்லர்ஸ் இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லைக் கொண்டு போய் சேர்க்கறது கூகுள் யாராச்சும் நம்மளை சர்ச் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க பேர் எஸ்சிஓ, இல்லை வாண்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் யாராச்சும் ஆடை கொண்டு போய் சேர்க்குறவங்க பேர் பிபிசி அப்படிங்கிற மாதிரி, இல்லை அந்த ஒரு வெப்சைட் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறவங்க பேர் வெப்சைட் டெவலப்பர். ஸோ அந்த மாதிரி கீழே நிறைய பில்லர்ஸ் இருக்குது. ஒரு 5 to 10 பில்லர்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு பில்லரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ரைட்? கிரேட், சூப்பர். ஸோ இப்போ ஒரு மார்க்கெட்டராக உள்ளே வரப்போ ஃபர்தர்லி இந்த ஏதோ ஒரு விஷயத்த பிக் பண்ணி பண்ணுறது இட் ரியலி பெஸ்ட் திங்கா, இல்லை எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டராக இருக்கிறதுங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒர்க் ஆகுங்களோ? I'd say don't focus on tools.
டூல்ஸை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா டூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? ஸோ ராதர் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் ஒன் கேம்பெயின். ஒரு கேம்பெயினுக்கு தேவையான ஒரு ஃப்ளோன்னு சொல்லலாம் நீங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எஸ்சிஓ. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு எஸ்சிஓ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்சிஓன்றது ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் ப்ரொஃபைலிங்னு ஒன்று பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன ஆடியன்ஸ்க்கு நம்ம போகிறோம், நம்ம ப்ராடக்ட் யார், ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு பேஸ் ரிசர்ச் தேவைப்படுது. ஓகே, அதுதான் வந்து டைம்லெஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவேன் மார்க்கெட்டிங்கில். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து இட்ஸ் குட் டு ஹேவ். எஸ், நீங்கள் வந்து எஸ்சிஓ டூல்ஸ் கற்றுக்கலாம். இட்ஸ் நைஸ். பிபிசி டூல்ஸ் கற்றுக்கலாம். இட் ஷுட் பி, பிகாஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்காது. பட் ஐட் ராதர் சே, நீங்கள் கேட்குற கொஸ்டினை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங், ஓ எனக்கு இது தெரியும் அது தெரியும், ஐ நோ ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, யூ ஷுட் ஸ்டார்ட் டு எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் நோ எவ்ரிதிங் அபவுட் ஹெல்த் கேர். ஓகே, தட்ஸ் மோர் வேல்யூபிள் தேன் டூல்ஸ் எல்லாம். ஏன்னா உங்களை ஹையர் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை தான் வந்து உங்களை ஒரு வேல்யூபிளான இதாக பார்ப்பேன். ஓ நீ ஹெல்த் கேரில் வேலை பார்த்துருக்கியா, ஸோ ஓகே உனக்கு தெரியும் ஹெல்த் கேரில் எப்படி ரிசல்ட்ஸ் வருது, எப்படி வந்து காப்பி எழுதுறாங்க, எப்படி வந்து எஸ்சிஓ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹெல்த் கேரில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் ஒரு அல்காரிதம் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடாக சைட்டெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிட் ஆச்சு அல்காரிதம் அப்டேட்டில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஐட் சே டோன்ட் ஆஸ்க் வாட் டூல்ஸ் யூ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன், ராதர் ஃபோக்கஸ் ஆன் த உங்கள் கம்பெனிக்குன்னு என்ன ஆடியன்ஸ் இருக்காங்களோ ஃபோக்கஸ் ஆன் தேட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அதில் எல்லா டூல்ஸையும் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. லேர்ன் அ ஃபியூ டூல்ஸ் அரவுண்ட் தட். அந்த பர்பஸுக்கு என்ன தேவையோ அதை யூ ஸ்டார்ட் டூயிங். ஸோ இப்போ இந்த மாதிரியான டூல்ஸ் கத்துக்கிறது மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் இட்ஸ் கம்ஸ் இன்டு த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வருது. ஸோ டிஜிட்டலைஸ்டா பண்றோம். பட் இங்க வந்து மார்க்கெட்டிங்கை வந்து பீப்புளுக்கு அசன்செட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரியாலிட்டியுமே நிறைய பீப்புள் மார்க்கெட்டிங்ல ரொம்ப லோயஸ்ட் சேலரி, ஒரு தப்பான ட்ராக்ல மார்க்கெட்டிங்லேயே கொஞ்சம் ஹை சேலரி இல்லாமல் ஒரு லோ ப்ரொஃபைல் ரேஞ்சில் மூவ் பண்ணிடுறவங்க நிறைய பேர் இருக்கனால பீப்புளோட சைட்லேயும் மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்கு. அந்த லோ ப்ரொஃபைல் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு கம்பெனியில் பேஸாக ரொம்ப கம்மியான சேலரியில் போகாமல் ஹை எண்டில் போகணும்னா என்ன பண்ணணும்? அந்த லோ ப்ரொஃபைலில் இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஹை எண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஷூர் ஷூர். யா, லோ ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க அட்வைஸ் தான். யூ ஷுட் ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். அதை எப்படியாவது நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் தூக்கி சாப்பிட்ருவாங்க. அல்லது யூ வில் கெட் மிஸ்மேனேஜ்ட். யூ வில் கோ டு அ கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அது என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஓ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு கடைசியில் நீங்கள் என்ன ஆயிருவீங்கன்னா, யூ வில் பிகம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். எல்லாத்தையும் பண்ணுன்னு தூக்கி போட்டுருவாங்க. இதை பண்ண அதை பண்ண. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ டு அ பிளேஸ் வேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஹையர் சேலரி அண்ட் யூ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் மார்க்கெட்டிங், த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் இஸ் டு ஃபாலோ அ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னா ஹப்ஸ்பாட் இருக்குது. ஓகே, ஹப்ஸ்பாட்ன்றது ஒன் ஆஃப் த டாப் இன்பவுண்ட் டூல்ஸ். ஹப்ஸ்பாட்டோட அகாடமின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஹப்ஸ்பாட் அகாடமியில் போயிட்டு யூ ஸ்டார்ட் டூயிங் அ ஃபியூ ஃப்ரீ கோர்சஸ். எல்லாமே ஃப்ரீ தான் அவங்க இருக்கிறதுல. பட் பேசிக் பிகினர் கோர்சஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸுமே. டிசைன் பண்ணுறவங்களுக்குமே நான் அதான் சொல்கிறது. நான்லாம் படிக்கும்போது எடுத்தோடனே ஃபோட்டோஷாப்பில் போய் உட்காருவோம். ரைட்? ஆர் அந்த டூல்ஸை போய் போடுவோம். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டோன்ட் டூ தட். டூ தட் பட் வித் பேரலல் டு டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிராஃபிக் டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி அது கற்றுக்கிறதுக்கே வருஷக்கணக்காச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ பிரின்சிபல்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில். இப்போ நீங்களாம் யங்காக இருக்கீங்க, ஸோ மேபி இண்டஸ்ட்ரி மாறி இருக்கலாம். நான் இருந்த டைமில் சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் யூ நீட் த மார்க்கெட்டிங் தியரி ஃபவுண்டேஷன்ஸ். என்ன, வாட் இஸ் இட், ஹவு டு யூ, அந்த ஃபவுண்டேஷனல் தியரி இருக்கணும். தென் அலாங் வித் தட் யூ கேன் ஹாவ் அ ப்ராக்டிஸ். தேர்ட் பாயிண்ட் இஸ், ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் கம்பெனிக்கு போகணுன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் இன் த ரியல் வேர்ல்டு. ஓகே, ரியல் வேர்ல்டுனா என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் பிடிக்குதா? ஓகே, ட்ரை டு பில்ட் அன் ஆடியன்ஸ் அரவுண்ட் கேமிங் ஃபார் அ சர்டன் நீஷ். எக்ஸாம்பிள், ரைட்? ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். அதில் யூ ஸ்டார்ட் ட்ரை டு பில்ட் அ கான்டென்ட். ரொம்பலாம் பண்ண வேணாம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் 200,000 ஃபாலோவர்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். சின்ன ஃபாலோவர்ஸ், ஒரு சின்ன குரூப், அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யும் போதே யூ வில் ஸ்டார்ட் சீயிங் ரிசல்ட்ஸ், ஆஃபன் டைம். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் லைக் தட். சம்திங் வேர் யூ ஆர் ப்ராக்டிசிங் அ ரியல் வேர்ல்ட் கிராஃப்ட். ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் கம்பெனியில் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும்போது அவங்க வந்து அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் எல்ஸ் டு டிஃபரன்ஷியேட் யூ. காட் கிரேட். ஸோ ஃபர்தர்லி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்திலே லிட்டில் பிட் ஐ காட் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் சைடில் ஹை ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, ஐ காட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் நான் ஆல்ரெடி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸில் இருக்கனால ஐ காட் சம் பாயிண்ட்.
பட் மோர் பீப்பிள் லைக் ஃப்ரம் அ பேஸ் அந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே ஒரு ஐடியா இல்லாமல் ஜஸ்ட் லைக் தேர் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருப்பாங்க. பேக் எண்ட்லேருந்து மார்க்கெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை பேக் எண்டில் கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஐ மீன் த கிரியேட்டர்னால ஐ சம்பார் அவர் அபவுட் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னா ஐ காட் த பாயிண்ட். ஸோ இதை கிளாரிஃபை பண்ணி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அதை போகிறதுக்கு ஐ நீட் டு டிஸ்கஸ் அபவுட் யுவர் ஜேர்னி. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்குள்ளே ஃபஸ்ட்டு வரப்போ எந்த ரோலில் என்ன மாதிரி வேலை பண்ணீங்க, எந்த மாதிரி பொசிஷனில் ஒர்க் பொசிஷன் மீன்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணீங்க, அது மூலிமா என்ன ரிசல்ட் கம்பெனிக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு, ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் க்ரோ பண்ணீங்க, அந்த ரியல் டைம் உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணுற பீப்புள் ஓகே திஸ் இஸ் அ திங் மார்க்கெட்டிங் இந்த விஷயத்தை பற்றி தாங்கிறது தே வில் கெட் சம் ஐடியா. ஐ ஆம் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் த பியூர் நாட் ஈவன் ஹாவ் அ சிங்கிள் நாலேஜ் பொறுத்த மார்க்கெட்டிங் சேல்ஸை பற்றி என்ன யோசிச்சதே இல்லை. ஜஸ்ட் ஐ ரீட் த தியரிஸ். காலேஜ் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன். நாட் ஹாவ் எனி ஐடியாஸ் இருக்கவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் உங்களோட ரோட் மேப் மூலிமா தி கெட் சம் ஸ்ட்ரக்சர்ட் இதை தான் பற்றி தான் இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் நான் பண்ணது வந்து வெப்சைட் பண்ணேன். ஓகே, ஏன்னா நான் டெக்னாலஜிலேருந்து மார்க்கெட்டிங் போகும்போது அதான் ஈஸியஸ்ட். நான் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டாக இருந்தீங்கன்னா உங்களால் வெப்சைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நான் வந்து வெப்சைட் பண்ணேன். நான் இத்தனைக்கும் வேர்ட் ப்ரெஸ்ல தான் பண்ணேன். ஓகே, ஒன்றுமே கோடிங்லாம் இல்லை. இட் வாஸ் அ பிக் ஷிஃப்ட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ வெப்சைட் எதுக்கு பண்ணுறோம்? வெப்சைட் எக்ஸிஸ்ட்ஸ் பிகாஸ் யூ வாண்ட் சம்படி டு see it அண்ட் யூ வாண்ட் சம்படி டு டேக் ஆக்ஷன். இதுதான் ஒரு வெப்சைட் இருக்கிறதே அதுக்கு தான். எதுக்குன்னா அது வந்து யார் கண்லையாவது படணும், பட்டுட்டு அந்த வெப்சைட் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இட் கேன் பி மேக்கிங் அ கால், கேன் பி ப்ரெஸிங் அ பட்டன், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், ஏதோ ஒன்று. அதுக்கு மட்டும்தான் வெப்சைட் இருக்குது. இதே நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தேன் நான். வெப்சைட் ஆரம்பிச்சுட்டு சில டைமில் வெப்சைட்லாம் யூஸே ஆகாது. ஆர் சம்டைம்ஸ் இட் வில் பி a ஸ்மால் கம்பெனி, ஒன்றுமே நடக்காது. தென் ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ் ஹவு டு மேக் மோர் மணி அப்படின்னும் போது ஐ லேர்ன்ட் அபவுட் கன்வர்ஷன் ஃபோக்கஸ். அப்படின்னா கன்வர்ஷன் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட் வெப் டிசைன் அப்படின்ட்டு. ஸோ கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வெப்சைட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, அது என்ன ஆக்ஷன்? இட் கேன் பி புக் அ கால், புக் இ-காமர்ஸ் சைட்னா வாங்குறது, இல்லை ஆட் டு கார்ட், சைன் அப், எல்லாமே ஆக்ஷன் தான். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஆளை வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி சைன் அப் பண்ண வைக்கிறது, சைன் அப் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து வாங்க வைக்கிறது, ரைட்? வைக்கிறதுனா யூ டோன்ட் கண்ட்ரோல் பட் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ், யூ கேன் டூ யுவர் பெஸ்ட் டு மேக் தட் ஹேப்பன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹோல் லாட் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்லலாம், கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட் வெப் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து தென் இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, தெர் இஸ் அ வேர்ட் கால் காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் வேர்ட்ஸ் பிகாஸ் நிறைய பேர் காப்பி ரைட்டிங் சொன்னோடனே காப்பி ரைட் RIGHTன்னு நினைப்பாங்க. ஸோ இட்ஸ் COPY ரைட்டிங், லைக் ரைட்டிங் WRITING. ஸோ காப்பி ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில்ஸ் இன் த வேர்ல்ட். காப்பி ரைட்டிங்னா என்ன? த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் தட் செல், அவ்வளோதான். ஆர் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் சம்படி டு டேக் ஆக்ஷன். அதுக்குன்னே ஒரு சயின்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, நிறையா இருக்குது. ஸோ அது எனக்கு கண்ணில் பட்டோன்னே இட் வாஸ் லைக் வாவ். அதோட பிரின்சிபல்ஸ்லாம் படித்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜோ சுகர்மன் ஒருத்தர் இருக்கார், அவரோட புக்ஸ் இருக்குது. அதை படித்தோடனே வெரி சிம்பிள். ஒரு லெசன் வந்து ஒரு பேஜ் 2 பேஜ் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு வந்து இதை போடுறோம், எதுக்கு இதை எழுதுகிறோம், எதுக்கு வந்து இந்த இடத்துல இதை போடுறோம். எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ மீனிங். 100 வேர்டு இருக்குன்னா 100 வேர்டு ஒன்றுமே வந்து ஃப்ளஃபாக இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஐ வாஸ் லைக் ஓகே இவ்வளோ சயின்ஸ் இருக்குது அப்படின்ற. சயின்ஸுன்ற கூட சொல்ல முடியாது, இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஓகே, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி திங்ஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தோன்னே தென் ஐ ரியலைஸ்ட் காப்பி ரைட்டிங் கற்றுக்கணும்னா ஆடியன்ஸ் கற்றுக்கணும். அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் இமெயில்ஸ். ஐ காட் இன் டு வாட்ஸ் கால் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ஒருத்தவங்க வெப்சைட்டுக்கு வராங்க, வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் தட் டைம் வித் கோச்சிங் அண்ட் கோர்ஸ் பீப்புள் ஆர் தெரபிஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட். அவங்க வர்றாங்க, வந்த உடனே ஒருத்தவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க வாங்குறதுக்கு. எப்பயுமே நடக்காது. நோபடி இஸ் ரெடி டு பை த ஃபர்ஸ்ட் டைம் யூ கம் டு அ சைட் எக்ஸப்ட் ஐ டோன்ட் நோ, அமேசானில் போய் ஏதாவது வாங்கணும்னா வாங்குவீங்க. பட் வேறு ஏதாவது ஒரு புது பிராண்டை கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் யூ வில் நெவர் பி ரெடி டு பை. ஸோ யூ ஹேவ் டு கிவ் தெம் சம்திங் பை விச் தே கேன் கீப் இன் டச். இன்றைக்கி வந்து அது சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஏதோ சொல்கிறோம். பட் ஒன் ஆஃப் த கீ வேஸ், இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அல்காரிதம் வில் டிடெக்ட் ஹூ இஸ் டாக்கிங் டு யூ. இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறவங்க மட்டுமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இன்ஸ்டாகிராம் இஸ் சஜஸ்டிங் யூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கான்டென்ட். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் டிசைட்ஸ் ஹூ ஹேஸ் டு see your content. இமெயில் அப்படி கிடையாது. இமெயில் இஸ் a little bit more control. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இமெயில் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஏதாவது வெப்சைட் போனீங்கன்னா இருக்கும், என்ட்ரி யுவர் இமெயில் டு சப்ஸ்கிரைப் டு நியூஸ் லெட்டர்னு போட்டிருக்கும்.
அல்லது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கன்டென்ட்ட வேல்யூபிளா குடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மினி கோர்ஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூ புட் யுவர் இமெயில், இமெயில்லே கோர்ஸ் வரும். ம். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அப்படின்ட்டு. ஸோ பை தட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா, யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஸ்டெப் டூ பை த ஆக்சுவல் ப்ராடக்ட். பிடிக்கலனா யூ வில் ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப். இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கோ அவே. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன். ஸோ வி கால் திஸ் இமெயில் மார்க்கெட்டிங் ஆர் இமெயில் ஆட்டோமேஷன் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். ஆட்டோமேஷன்ன்றது இட்ஸ் அ சப்செட் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்னா இட்ஸ் ஜஸ்ட் ஆக்ட் ஆஃப் கனெக்டிங் இன் இமெயில். ஓகே. அங்கேருந்து ஃபைனலி நிறையா இருக்குது ப்ரோ. ஐ டோன்ட் நோ. தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? ஸோ ஃபைனலி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபைனலி இட்ஸ் கால்ட் பிராண்டிங். ஸோ அது வந்து எல்லாமே வந்து என்னுடைய ஒரு கியூரியாசிட்டிக்கு தீனி போடுற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் லைக் இதெல்லாம் பண்ணிட்டோம். அட் சம் பாயிண்ட் ஐ ரியலைஸ்ட் தெர் இஸ் சம்திங் மோர். அதுதான் பிராண்டிங். ஸோ பிராண்டிங்லாம் என்னன்னா, யூ கிரியேட் எமோஷனல் அட்டாச்மெண்ட் பை கிரியேட்டிங் அ பர்சனாலிட்டி ஃபார் யுவர் பிராண்ட். ஓகே. நிறைய பிராண்ட் பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் வேர்ல்டு டாப் பிராண்ட்ஸ் வந்து யூ வில் சேஞ்ச் ஜஸ்ட் லைக் தட். இப்போ நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு இது கிடையாதுல்ல, அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஐயோ கூகுள், எனக்கு கூகுள் தான் பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ரைட். இன்னொரு காம்படிட்டர் வந்தாங்க, கூகுளோட ஃப்ரீ கொடுத்தாங்க, இல்லை வேறு எதாவது இருந்துச்சுன்னா யூ வில் ஜம்ப். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் த யூட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி. லாயல்ட்டி மூலமாக என்ன நடக்கும்னா, யூ வில் பி அ லிட்டில் பிட், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் லாயலாக இருப்பீங்க. அவங்க அந்த கம்பெனியில் ஒரு டவுனாக இருந்தாலும் யூ வில் சப்போர்ட். ரைட். ஒரு ஃபேன்ஸ் மாதிரி, ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேன் கஸ்டமர் மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு தெர் இஸ் அ ஹோல் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அதான் பிராண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவேன். இது போக இன்றைக்கி என்ன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, பிபிசி இருக்குது. பிபிசினா பேப்பர் கிளிக், பெய்ட் அட்வர்டைசிங்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா பண்ணுறது. எஸ்சிஓ, எஸ்சிஎம்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி யூனோ சோஷியல் மீடியாவில் பே பண்ணிங்கன்னா தட்ஸ் அ சர்டன் கைண்ட் ஆஃப் ஆட். கூகுளில் பே பண்ணிங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட். யா. ஸோ ஐ டோன்ட் நோ. இது வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ப்ரோ? Definitely, it helps a lot. People will get some clarity in the marketing because of அந்த மார்க்கெட்டிங்னா ஏதாவது சம்திங் விற்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்ச தாண்டி இப்போ டிஜிட்டலாக எவ்வளவோ வந்து க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஷேர் பண்ண மாதிரி ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராகராக ஷேர் பண்ணினீங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணி ஐ டூ லைக் பீப்புளுக்கு இன்னும் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். இல்லை லைக் ஒரு ரியல் டைமில் சொல்லணும்னா லைக் இப்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்லி அந்த ப்ராடக்ட்டை யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த சேர்க்குற அந்த டைப் ஆஃப் ப்ராசஸ் பேர் தான் இட் வில் பி த மார்க்கெட்டிங். லைக் இஃப் யூஆர் ஹேவிங் த ஒரு ஷர்ட் கம்பெனி நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க, சட்டை வீட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்டட் ஃப்ரம் வெப்சைட் பில்டிங். ஸோ அந்த வெப்சைட் மூலிமா ஏன் அது ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட் மூலிமா யாராச்சும் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு சட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் வெப்சைட் இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஃபேக்டர். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் சைட். அந்த வெப்சைட்டில் செகண்டாக அவர் மூவ் பண்ண ஏரியா ஸ்பெசிஃபிக்லி இன்டூ சைக்காலஜி சைட். அந்த வெப்சைட் உள்ளே போன உடனே அதுவே வந்து சைக்காலஜி சைட் மீன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சட்டையை நிறைய பேர் வாங்குறாங்கன்னா, அதே 4 சட்டையை அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு 4 காமிச்சா அதுலேயே நீங்கள் ஒன்று சூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் இன்டூ த சைக்காலஜி பார்ட். நீங்கள் டக்குன்னு வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. எய்தர் அந்த சட்டை 100 உள்ள கிடந்துச்சுன்னா நீங்கள் தேடி போய் வாங்குறத ஃபஸ்ட்டு 4 காமிச்சிட்டோம்னா பிடிச்சிருக்குன்னு வாங்கிடுவீங்க. ஸோ ஹீ லேர்ன் தட் பார்ட். அந்த ஒரு ட்ராவலில் அதுவும் ஒன் டைப் ஆஃப் த மார்க்கெட்டிங். செகண்ட் அப்படியே வரணும்னா காப்பி ரைட்டிங்கை பற்றி பேசியிருந்தாரு. காப்பி ரைட்டிங் மீன்ஸ் அங்கே வேர்டை எப்படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மீனிங். லைக் இப்போ நீங்கள் ஷர்ட் விற்கிறீங்க அப்படின்னா, லைக் இந்த சம்மருக்கு சேல் பண்ணுறீங்க பட்சத்து இந்த ஷர்ட் போட்டுட்டா போட்டிருக்க மாதிரியே தெரியாது. இட்ஸ் ஃபீல் லைக் காற்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு ஒரு ஃபீல் கொடுக்கறது. இட்ஸ் ரைட் அப். அந்த வேர்டிங்கில் கொடுக்குற மூலிமா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பார்ட் விஷயம் தான் காப்பி ரைட்டிங். அந்த அந்த ரைட்டிங் மூலியமாக சேல் பண்ணுறது. இதுவுமே மார்க்கெட்டிங்குள்ளே தான் வரும். அதை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் அது ஒரு பிராண்டிங். இப்படி ஒரு ஷர்ட் பிராண்ட் இருக்குது, இவங்க பிராண்டில் எடுத்தோம்னா குவாலிட்டியாக இருக்குங்கிற மாதிரி பிராண்ட் பண்ணுறதும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தாரு. எக்ஸாம்பிள் லைக் இப்போ நம்ம எல்லாருமே ஐஃபோன் வச்சிருந்தோம்னா வி ஹாவ் சம் ஓகே ப்ரீமியம் சைடில் இருக்கணும் ஒரு செக்மெண்ட் மாதிரி. ஷர்ட்லேயுமே ஒரு பி3 இங்கிலாண்டோ வாட் எவர் நல்ல ஒரு பிராண்ட் போடுறப்ப வி ஃபீல் தட் நல்ல ஒரு ஒரு பிராண்டடான பர்சன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாமே அந்த பிராண்டோட நம்ம அட்டாச் ஆகிருக்க அந்த எமோஷனல்ஸ். அந்த ஷர்ட் போட்டால் நம்ம ப்ரைடாக நம்மளோட லெவல் ஏற போகிறதில்ல. பட் அதை போடுற மூலியமா ஏறுங்கிற ஒரு தாட்டை நமக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வி சைக்காலஜிலி ஃபீல் தட் ஓகே நம்ம ஹையில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுப்போம். ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருந்தாரு. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா அவரோட ஜேர்னி சொல்லியிருந்தாரு. பட் அவர் ரியல் டைமில் இப்படி தாங்க இருக்கும். இது பேர் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே தான் இப்போ இருக்க சைடில் மார்க்கெட்டிங்காகவும் போயிட்டுருக்கு.
போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இப்போ சோஷியல் மீடியா ஹேண்டிலில் பார்த்துக்கிறது, இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுறது, அதை தாண்டி அதுலேயே ஆடை ரன் பண்ணுறது. இப்போ யூடியூப்பில் நம்மளோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியோ பார்த்துட்டு இருக்கப்போ அவ்வளோ ஆடு ஓடி இருக்கும். லைக் இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறப்ப யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித்துட்டு இருக்காங்களோ அவங்களோட ஆட்லாம் நடுவில் மேபி ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்து பேர் தான் மார்க்கெட்டிங். அது அது எல்லாமே தான் கம்ஸ் அண்டர் மார்க்கெட்டிங். அதில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த நிறைய செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி வெப்சைட், காப்பி ரைட்டிங், டிபிசி, எஸ்இஓ நிறைய செக்மெண்ட்டில் ஏதோ 1 ஆர் 2 பிக் பண்ணி மாஸ்டர் பண்ணி அதுலேருந்து ஃபர்தராக நீங்கள் வந்து லீட் கொஷனுக்கு மூவ் ஆகி போக முடியும். திஸ் இஸ் த ஜேர்னியாக ஒரு இது நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆம் ரைட். நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, பேர் கஸ்டமர் ஜேர்னி ஒரு பையர்ஸ் ஜேர்னின்னு சொல்லுவோம். அதே நீங்கள் கூகுள் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் பற்றி இதை நான் சொல்கிறதெல்லாம் பேஸ் ஃபவுண்டேஷன் தியரி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டூல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனல் தியரி. ஸோ கஸ்டமர் ஜேர்னி அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. வை டஸ் சம்படி ஈவன் ஸ்டார்ட் அப்படின்லேருந்து. ஓகேவா? ஸோ அதுக்கு இதெல்லாம் தியரி போனோன்னா அதுக்கெலாம் தனித்தனி எபிசோட் போகணும். பட் அந்த கீவேர்ட்ஸ் அட்லீஸ்ட் நான் சொன்னேன்னா நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சுக்கலாம். கெட்ஸ் பெட்டர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வமாக நான் இப்படி திங்க் பண்ணுவேன், ஒருத்தர் வந்து யோசிச்சு வாங்க வைப்பேன், அதில் உங்களுக்கு என்ன ஏரியா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள். ரைட் பண்ணுறதுனா அந்த மாதிரி போகலாம், அந்த மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். இந்த சைட் தான் மார்க்கெட்டிங்கிறத ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னா இப்போ இவ்வளோ தூரம் அவரும் சரி நாங்களும் சரி ட்ரை பண்ணியிருந்தோம். அதை தாண்டி இப்போ உங்களோட சைடில் ஃபர்தர் இப்போ நம்ம கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் எதில் ஸ்டார்ட் பண்ணுனா இப்போ டிமாண்ட் இருக்குது? அதாவது ஒரு 10 to 15 ஏரியா இருக்குது. எதில் ஸ்டார்ட் பண்ணால் டிமாண்ட் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணலான்னா எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங்குள்ளே அப்படியே கொண்டு போகலாம்? இமீடியட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு இது நம்ம பேசுனதை பார்த்து ஓகே நம்ம மார்க்கெட்டிங் சைடில் போக போகிறோம் முடிவு எடுத்துக்கா, நெக்ஸ்ட் அவங்க என்ன ஸ்கில்லை போய் உடனே கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை மூவ் பண்ண பெட்டர். கொஸ்டினே இல்லை, இட்ஸ் ஏஐ. ஓகே, ஏஐ வந்து ஏஐ இஸ் சேஞ்சிங் மார்க்கெட்டிங் ஃப்ரம் கம்ப்ளீட். லைக் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஹையர் பீப்புள் அண்ட் ட்ரெயின் தெம் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ இருக்கிறனால மட்டும்தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் தெம் டூ மெனி திங்ஸ். இல்லாட்டி அதுக்கு வந்து ஐ ஹேட் டு ஹையர் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஏஐ இருக்கிறனால ஏஐ வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் டூ ஒண்டர்ஸ் இன் ஜஸ்ட் லைக் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். அதுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனல் தியரி தெரிஞ்சிருக்கும். கிவிங் சம் எக்ஸாம்பிள்னா இந்த விஷயங்கள் கற்றுக்கணும்னா என்ன சொல்லலாம்? லைக் அந்த ஏஐ கற்றுக்கணும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள். ஏஐ ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட் மீ சோஷியல் மீடியா போஸ்ட் அபவுட் blah 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 அப்படின்னு போடுவாங்க. சம்டைம்ஸ் இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, சாஸ் கம்பெனின்னு வச்சுக்கோ, பிகாஸ் டெக் கம்பெனிஸ் ஆர் பூமிங், எப்பயுமே மணி இருக்கிற செக்டர். ஒரு சாஸ் கம்பெனி இருக்குது, அவங்க வந்து லெட்ஸ் சே தே ஆர் டூயிங் அ ஃபினான்ஸ் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கீங்க, ஸோ ஹெச்ஆர் டெக் இருக்குல்ல, ஸோ சம் கம்பெனிஸ் வில் ஹெல்ப் யூ ப்ராசஸ் பேரோல், இதெல்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் கம்பெனி. அவங்க வந்து ஒரு போடுறாங்கன்னா பேஸ் லெவல் பர்சன் who doesn't understand AI will put a prompt saying create write me a social media post about this explaining this blah blah blah. ஒரு ஃபீச்சர் போடுவாங்க, இல்லை இது அப்படி. ஒரு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா they'll focus on certain other aspects. ஸோ ஒன்று வந்து you will start to think about the target audience. எல்லாருக்கிட்டையும் என் மெசேஜ் போகக்கூடாது, ரைட்? ஸோ எந்த கம்பெனி இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா யாருக்கிட்ட யூ வாண்ட் டு டாக் டு. ஒரு இந்த ஹெச்ஆர் டெக் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு பாஸ் இருப்பாங்க, ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க. ஹெச்ஆர்லேயும் ஒரு ஹைரார்கி இருக்கலாம். ஹெச்ஆர் மேனேஜர்னு ஒருத்தங்க இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தட்ஸ் தட். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா ஐ நீட் டு மெசேஜ் டு ஈச் ஒன் ஆஃப் தெம் செப்பரேட்லி. ஏன்னா பாஸ் எதை வச்சு வாங்குவார் அப்படின்றது ஹெச்ஆர் மேனேஜரோட கன்சர்னாக இருக்காது. ஹெச்ஆர் மேனேஜர் எதை வச்சு வாங்குவார்ன்றது அந்த ஹெச்ஆர் பர்சனோட கன்சர்னாக இருக்காது. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம செக்மெண்டேஷன் சொல்லுவோம் மார்க்கெட்டிங்கில். ஓகே, அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஏத்தாப்பில் மெசேஜ் கொடுக்குறது வந்து பர்சனலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, செக்மெண்டேஷன்றது உங்கள் ஆடியன்ஸை பிரித்து யூ பேசிக்லி டாக் டு சம் பீப்புள் அட் சம் டைம். எல்லாருக்கும் ஒரு பிளாஸ்ட்டாக ஒரே மெசேஜை போடாமல் யூ டாக் டு த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். அதுதான் செக்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன் இஸ் ஏஐயில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். மை டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் ஸோ அண்ட் ஸோ. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா டாக் அபவுட் த பெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ சிஇஓ அப்படின்னு அதில் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஐ நாட் ஜஸ்ட் டாக் அபவுட் ஃபீச்சர்ஸ். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், என் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் மேக் மீ சோஷியல் மீடியா போஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபீச்சர் அண்ட் கனெக்டட் டு த பெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ சிஇஓ ஹூ இஸ் கோயிங் த்ரூ ஸோ அண்ட் ஸோ ப்ராப்ளம்ஸ், XYZ ப்ராப்ளம்ஸ் அங்கே கொடுத்துருவேன். ஓகே ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு இன்னும் அடுத்த லெவலில் போகிறீங்க, இன்னும் ஹையர் லெவல் ஏஐ குரு அப்படின்னா அவங்க வந்து தேல் ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் கால் டோன் அண்ட் வாய்ஸ். ஸோ ஒரு கம்பெனிலேருந்து வர எல்லா கம்யூனிகேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, இட் கேனாட் லுக் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனிஸ், ரொம்ப ஹை லெவல் கம்பெனிஸ்க்கு சொல்கிறேன். ரொம்ப ஸ்மால் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆப்பிள் ஸ்டோர் போகிறீங்க, இல்லை மெக்டானல்ட்ஸ் போகிறீங்க, எல்லா மெக்டானல்ட்ஸும் ஒரே கலரில் இருக்குல்ல,
லைக் எந்த உலகத்தில் எந்த மெக்டானல்ட்ஸ் போனீங்கனாலும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஓகே, போனோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கவுண்டர் இருக்கும், இங்கே போகணும், டோக்கன் கொடுப்பாங்க, அங்கே தெரியும், வாங்குறோம், உட்காரோம், அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து வென் யூ கிரியேட் தட் பீப்புள் ஃபீல் மோர் ஃபெமிலியர், கம்ஃபர்டபுள், ட்ரஸ்ட் இருக்கும். அங்கே போனால் அவங்க வந்து ஸ்டேபிள் அப்படின்ற ட்ரஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஏஐ ப்ராம்ப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வி ஹேவ் அ டோன் அண்ட் வாய்ஸ் கைடு. ஹூ டு வி சவுண்ட் லைக்? எங்களுடைய இது வந்து எப்படி இருக்கணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேன் வி பி ஃபன்னி? எக்ஸாம்பிள், கேன் வி பி அரகண்ட்? ஓகே, கேன் வி பி இன்ஸ்பைரிங் ஆர் மோட்டிவேட்டிங்? ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டான ஒரு இது எடுத்திங்கன்னா போரிங்காக இருக்கும், வளவளன்னு எழுதி வச்சுருப்பாங்க. பட் மார்க்கெட்டிங்கை டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணுறவங்க வந்து they'll be able to focus on the tone and voice. So every time you talk, you read something from a company, it'll look like it's coming from a person rather than a corporation. அதுதான் பேஸ். So we first create that persona. ஸோ ஏஐ பேஸ் பண்ணி அடாப்டிவாக இருக்க ஒரு ஸ்கில்ஸ்லையுமே ஏஐ பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இமீடியட் ஆக்ஷன். எஸ். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் போகும்னு நினைக்கிறவங்க ஓகே. பட் ஃபர்தர்லி இதோட இன்னொரு ஸ்லைட் சைடில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், மார்க்கெட்டிங்ஸில் நிறைய பேர் லைக் பண்ணுறது தே ஸ்டார்ட் டூயிங் ஃப்ரீலான்சிங். லைக் மற்ற ஃபீல்டில் தாண்டி இப்போ ஒரு டெவலப்பராக இருந்து ஓனாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறேன், சம்திங் லிட்டில் பிட் ஆஃப் சேலஞ்சிங் அந்த அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருந்து ஈஸி பாசிபிள். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீலான்சிங் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறத அதிகமாக சம்பாதிச்சு க்ரோயிங் அந்த பாத். இன்ஃபேக்ட் ஆஃப் காலேஜ் படிக்கிற பசங்களே 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் இன் சென்னை. இட்ஸ் ஃபாரின் போய் 1 லேக் 2 லேக் ஏர்ன் பண்ணுறதால சென்னையிலேருந்தே 1 ஆர் 2 லேக் ஈஸியாக காலேஜ் படிக்கிறப்ப ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் அதில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஸோ நீங்களுமே இன்டு த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் சைடில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர். நீங்கள் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. நோபடி கேர்ஸ். லைக் நீங்கள் 5 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ரெஸ்யூமே பார்க்குறவங்களுக்கு தான் தே கேரை தவிர, ஒரு எண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து தே டோன்ட் கேர் அபவுட் ஆல் தட். இது சொல்கிறது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சில இடங்களில் வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்காமலே தேல் சைன் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அ டஃப் திங் பிட்வீன் டெக் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா நான் டெக்லேருந்து மார்க்கெட்டிங் போனனால டெக்கில் வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஓகே, நீ நல்ல கோடரா அப்படின்னா நான் ஒரு கோடிங் எக்ஸசைஸ் கொடுத்து காட்டிடலாம், ரைட்? உடனே அங்கே ஆன்சர் வந்துடும். ஐ வில் பி லைக் ஓகே, ஹீ நோஸ் தட். இல்லை ஐ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, எனக்கு ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ண அப்படின்னா ஓகே 30 மினிட்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஹாஃப் அ டே கொடுக்குறேன்னா நீங்கள் பண்ணிடலாம். மார்க்கெட்டிங்கில் இட்ஸ் கோயிங் டு டேக் டைம், ரைட்? அதனால் என்ன ஆகுனா a lot of people can lie, of course. ஸோ நிறைய வந்து நாய்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டு சிஃப்ட் த்ரூ த நாய்ஸ். இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் டெக்குக்கும் இதுக்கும். ஃப்ரீலான்சிங்குள்ளே யார் வரலாம்னா எல்லாருமே வரலாம். ஓகேவா? எல்லாருமே வரலாம். வரும்போது இஃப் யூ வாண்ட் டு கோ டு குட் கிளைண்ட்ஸ் அண்ட் குட் கம்பெனிஸ், தென் ஸ்டார்ட் வித் அ ஃபவுண்டேஷன். ப்ராக்டிஸ் யோர் செல்ஃப். அதை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி அட்ராக்ட் த ரைட் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா the right clients have also done the homework to know what is good and what is bad. Okay, so அதுவும் இருக்குல்ல. ஸோ there are companies where marketing exists only as a cosmeticன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ப்ரோஷர் இருக்கும் அல்லது இட்ஸ் வெரி இன்ஃபர்மேஷனல். ஓகே, அதுதான் மார்க்கெட்டிங். அண்ட் there are companies where marketing is the lifeline. எனக்கு வந்து வெப்சைட் இல்லைன்னா என் கம்பெனியை முடியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. காமர்ஸ் இல்லை நான் சொல்கிறது, ஜஸ்ட் லீட் ஜென்ரேஷன் சொல்கிறேன். லீட் ஜென்ரேஷன்னா டு ஃபைண்ட் நியூ இன்ட்ரெஸ்டட் பீப்புள், ரைட்? நான் B2B கம்பெனி சொல்கிறேன். B2Bனா பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ்க்கு செல் பண்ணுற கம்பெனிஸ். அவங்களுக்கு வெப்சைட் ஒரு நாள் ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய லாஸ் ஏற்படும். ஸோ அங்கே வந்து த மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் there are companies where nothing happens digitally, but they'll still have a digital presence. ஓகே ஒரு எனக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக பந்தாக்காக சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கும். ஓகே, ஸோ ஐ வுட் சே ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கோ டு த ஒன்ஸ் தட் ஆர் டூயிங் குட், ரியல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது. மார்க்கெட்டிங்னால எனக்கு லீட் கிடைக்குது, மார்க்கெட்டிங்னால இட்ஸ் க்ரோயிங் த கம்பெனி அப்படின்னு அந்த ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட போகணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் வித் த பேசிக் தியரி. மார்க்கெட்டிங் தியரியிலேருந்து ஆரம்பிங்க. கஸ்டமர் ஜர்னின்னு நான் சொன்னது, காப்பி ரைட்டிங் கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. யூ நீட் டு பி ஏபிள் டு கிராஃப்ட் வேர்ட்ஸ், ஆர் யூ நீட் டு பி ஏபிள் டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்றதுல யூ ஷுட் பி knowing how to do. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்களுமே ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்டும் கைடன்ஸும் நீங்களும் யூ ஹேவ் சம் ஓன் மாடல். ஸோ நிறைய பேர்த்த ரெடி பண்ணி அனுப்புறீங்க. ஸோ ஃபர்தர் இன்டு உங்களோட மாடல் எப்படி இருக்கும்? ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் ஆர் டீச்சிங் அ பீப்புள்? என்ன மாதிரி வேலை இருக்கவங்களுக்கு உங்களோட மாடல் செட் ஆகும்? ஸோ அதை பற்றி டிஸ்கஸ். என்னுடைய மாடல் வந்து இட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்னால் யாரையும் ரொம்ப லைக் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த கம்பெனி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம். பிகாஸ் அவங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து
அல்லது அந்த பாஸ் வந்து ப்ராஜெக்ட் கொண்டு வரணும். அவங்க இல்லைன்னா அங்கே இருக்க முடியாது. ஸோ என்னோடது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ பரவாயில்ல. இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ டூ. கேன் பி அ டிசைனர், ப்ரோக்ராமர், கேன் பி அ மார்க்கெட்டர், வாட் எவர். பட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் ஓன் கிளைண்ட்ஸ். அதுதான் மெயின், ரைட்? ஸோ அதற்கான ஸ்கில்லை தான் நான் சொல்லித்தர்றது. ஓகே. ஓகே, தட்ஸ் தி ஒன்லி திங். ஐ டோன்ட் டீச் எனிதிங் டெக்னிக்கல். ஓகே. எதுவுமே கிடையாது. ஏன்னா டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு எல்லாமே ஐ வில் ப்ரொவைட் யூ த ரிசோர்ஸஸ். ஓகே. தெர் இஸ் இனஃப் திங்ஸ் டு கோ அண்ட் ப்ராக்டிஸ். இதற்கான மைண்ட் செட்டில் வந்து உங்களுக்கு வந்து இட் ஒன்ட் பி ஈஸி. ஏன்னா மெயின்லி இப்போ உங்கள் சேனலில் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டெக் ஃபோக்கஸ் இல்லையா? Yeah. மோஸ்ட்லி யூ ஹேட் அ லாட் ஆஃப் Yes. டெக்குக்கும் மார்க்கெட்டிங் என்ன பெரிய வித்தியாசம்னா டெக்கில் வந்து உடனே அவுட்புட் வந்துடும். இஃப் யூ டூ சம்திங் ரைட் யூ வில் சி த அவுட்புட். இஃப் யூ டூ சம்திங் ராங் பக்குன்னு சொல்லும். மார்க்கெட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாங் டைம். ஓகே, அந்த அதை டெவலப் பண்ணுறதுக்கே எனக்குலாம் கஷ்டமாச்சு. இது வந்து ரொம்ப மைண்ட் செட் ரிலேட்டடான ஒரு மேட்ரு. சூப்பர். இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹவு டு ஸ்பீக், கம்யூனிகேஷன், ஹவு டு அப்ரோச், நம்ம வந்து ஒரு ப்ரைஸிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஃபர்ஸ்ட் காலில் என்ன பேசணும், செகண்ட் காலில் என்ன பேசணும், எவ்வளவு ஸ்டார்டிங்கில் சொல்லணும், லைக் there's something called elevator pitch. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வேர்ட், ரைட்? ஹவு டு கிராஃப்ட் எலிவேட்டர் பிச் ஆர் ஸ்மால் பிச் எப்படி கிராஃப்ட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி சைக்காலஜி. எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் போகிறோம், சேல்ஸு, அப்புறம் ஆல்சோ டெலிவரி. ஹவு டு டூ அ டெலிவரி இன் சச் அ வே தட் டெலிவரி முடிஞ்சோன்னே தே ஷுட் பி லைக் வெரி ஹாப்பி, ரைட்? நான் மோஸ்ட்லி ஐ ரெக்கமெண்ட் பீப்புள் ஒர்க் ஆன் அப்வொர்க் ஆர் ஒன் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். அது எப்படி 5 ஸ்டார்ஸ் வாங்குறது, அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. Okay. ஒரு எனிவே. Got it. So if anyone like digital marketing learn பண்ணிட்டாங்க, passionate about the marketing or already working in the marketing field, பட் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இண்டிவிஜுவலாக they need to kick start, பட் they don't have a proper guidance. அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், பிகாஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுங்கிறது வேற, அதே மாதிரி ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுறதுங்கிறது வேற, பட் ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ணி எண்ட் டு எண்டை முடிக்கிறதுங்கிறது இட் பி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச், டிஃப்ரெண்ட் கேம். அதுக்கு ஒரு ப்ராப்பரான மென்டார்ஷிப் ஒரு கைடன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தப்பு பண்ணிட வேணாம், ஏன்னா அது ஒரு ஹார்ட் போர்ஷன் மாதிரி. தப்பு பண்ணிட்டோம்னா டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும், கிளைண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த ஏரியாவில் யூ ஆர் ஹெல்பிங் தம். ஸோ ஹூ ஆர் ஆல்ரெடி லேர்ன் த பேஸ் திங்கை லேர்ன் பண்ணிட்டேன், எப்படி ஷோகேஸ் பண்ணி அந்த ஹை பேயிங் அந்த ஃபேஸில், அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு த பீப்புள், ரைட்? Yeah. சூப்பர். ஆல்சோ இஃப் யூ ஆர் செகண்ட்லி அனதர் டைப் ஆஃப் ஆடியன்ஸு, சில பேர் வந்து எனக்கு ஸ்கில்லே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் சம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸ்கில் டு மேனேஜ் அதர் பீப்புள். சில பேர் அப்படி தான். ஓகே, ஐ திங்க் தேர் ஆர் பீப்புள் லைக் தட். இப்போ நீங்கள் சொன்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் தேர் டூயிங் எவ்ரிதிங் தெம்செல்வ்ஸ். சில பேருக்கு வந்து நேச்சுரலாக வந்து மற்றவங்க கிட்ட எப்படி டெலிகேட் பண்ணி வாங்குறது அப்படின்ற அந்த ஸ்கில் இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் ஐ டீச் யூ பேசிக்லி, ரைட்? யூ கேன் பேசிக்லி நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனே பண்ண தேவையில்லை. யூ கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபைண்டிங் கிளைண்ட்ஸ், லேர்னிங் ஹவு டு கெட் சம்திங் எக்ஸிக்யூட்டட் அண்ட் basically keeping them happy. Basically like building a service company மாதிரி, but on a small scale. சூப்பர். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், தெரிய ஒரு பர்சனல் ஜேர்னிலேருந்து நிறையா கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்லேருந்து நிறைய கற்றுட்டோம். ஸோ பீப்புளுக்கு எப்படியாச்சும் வில் கெட் அவேர்ட், மார்க்கெட்டிங்கே இப்படி ஒரு ட்ராக் இருக்குது, ஏர்னிங் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு மார்க்கெட்டிங் மேலே ஃபர்தர்லி வந்து ஒரு ஒரு பிளிங்க் கிடச்சது எப்போனா, ஐ டிட் அ பாட்காஸ்ட் வித் சம் பீப்புள் இன் ஜோஹோ சைட். அவங்க ஒர்க் பண்ணுறப்போ தே இன்ஃபார்ம் லைக் கோடர்ஸோட இங்கே மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க அதிகமான சேலரி வாங்குறாங்க. ஈவன் தே ஸ்டார்டிங் சேலரி வில் பி லைக் 7 LP. ஸோ அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே இட் இஸ் ஆல்சோ a டிமாண்டட் திங் ஆக்சுவலி. பட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கில்டாக இருந்தோம்னா இவ்வளோ வாங்கலாம் போகிறேன். தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங், ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ 7 lakhs ஒரு மேட்ரையில் தாண்டியுமே எவ்வளோ பண்ண முடியும் இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்கில்லுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். ஈவன் மேக்கிங் க்ரோர்ஸ் ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஏஜ் 26, 27 இருக்கிறவங்க தேர் டூயிங் 50 crore ஆனம், அந்த அளவுக்குலாம் வந்து மார்க்கெட்டிங் வச்சே பண்ணுறாங்க. ஸோ வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் வச்சு. ஸோ அதோட பவர் புரிஞ்சு. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதில் டெப்த்தாக இறங்குறோம், எவ்வளோ கற்றுக்குறோம், ஸ்கில்லை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா தெர் இஸ் அ என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி. ஸோ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துருந்துருப்பீங்க, ஐ நீட் டு டெலிவர் திஸ் திங், இந்த விஷயத்தை நான் சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி ஹேவ் சம் ஓன் பாயிண்ட். ஸோ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக நீங்கள் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணதில் என்ன விஷயங்கள் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுன்றது கெட்ட வார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சிங்க இல்லையா? ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, லைக் இட்ஸ் நாட் அ வெரி பாசிட்டிவ் திங் எல்லாரும் பார்க்குறது. ஓகே. அது வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு சேலஞ்ச் தட். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது தப்பாக பண்ணும்போது அது நமக்கு தப்பாக தெரியுது, லைக் இடைஞ்சலாக இருக்குது, விற்கிறான் பாரு அப்படின்னு, லைக் பட் த பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்ஸ் லைக் இட் நெவர் எக்ஸிஸ்ட், இன்விசிபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஓகே, ஏன்னா தேவையில்லாத ப்ராடக்டை விற்கிறது இல்லை, லைக் இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் ரியல் வேல்யூ. உண்மையாகவே வந்து சமூகத்துக்கு தேவையானதும், ஒருத்தங்களுக்கு யாருக்காவது வேணும், எனக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்கக்கிட்ட போய் கொண்டு சேர்த்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத வரைக்கும் போகிறது தான் இட்ஸ் லைக் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்.
ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் இன் யோர் ஹெட். அதை பண்ணிட்டீங்கன்னா இட் வில் அன்லாக் யோர் டோர்ஸ் டு மெனி திங்ஸ். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அதனாலே வந்து அந்த சைடை நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது வேணாம், லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ், எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிசைன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ ஜஸ்ட் இது என்னோட இன்விடேஷன் வச்சுக்கலாம். ஐ இன்வைட் ஃபார் அ சேலஞ்ச். அதை பண்ணி பாருங்கள். தென் லைஃப் ஆல்சோ பிகம்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யூ லேர்ன் அபவுட் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் மிஷின்ஸ். நான் 10 வருஷம் டெக்கியாக இருந்து சொல்கிறேன். ஓகே, 10 வருஷம் கோடிங்கில் இருந்துட்டு ஐ ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அதர் சைட். மக்கள் அப்போ புரிஞ்சுக்கிறதும், மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதும், அவங்களுக்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரைட் டைமில் ரைட் திங்ஸை சொல்கிறது அப்படின்றது ஒரு என்லெஸ் ஜேர்னி என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் இன் மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ். இட் வில் ஓப்பன் டோர்ஸ் இன் மெனி வேஸ். இதான் சொல்ல வரேன். கிரேட். ஸோ ரியலி ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ பீப்புள் ரொம்ப ரொம்ப லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் மூலிமா நிறைய விஷயங்களை கற்றுருந்துருப்பீங்க. டு த மார்க்கெட்டிங் ஃபீல்ட், டு த ஹார்ட் கோராக என்ன இருக்குங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பாட்காஸ்ட் மூலிமா. ஸோ அதை தாண்டியுமே ஸோ இவரோட கனெக்ட் பண்ணணும்னு ஃபர்தராக நிறைய பேருக்கு வந்து டேக்கிங் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த லெவல் நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து எப்படி மூவ் பண்ணுறது எல்லாருமே அவர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லா பேஜஸோட லிங்க்ஸ் ப்ளஸ் வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக கன்டினியூ பண்ண நினைக்கிறீங்க, தாராளமாக மூவ் பண்ணி உங்களோட கரியரில் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட வேல்யூபிளான டைமை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரியலி கிரேட். தேங்க்ஸ் அரட்ஸ். வில் கனெக்ட் சூன். கிரேட். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ்.